ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 1.7 தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஸோ உறவுன்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இங்கே வரையறுக்கப்பட்டது. அப்புறம் எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ஆர் என கொண்டால் எஃபோட உறுப்பு பட்டியல் எஃப் ஒரு சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? -2 -1 0 3. இப்போ இந்த வேல்யூலாம் எக்ஸ் இருக்க இடத்துல சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் -2 ஹோல் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் வந்து 4, ஸோ ப்ளஸ் ஆயிரும். -2 ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட்டு -1 அதை ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அதுக்கப்புறம் -2 வேல்யூ -1 மாறிடும். இது -1 தான், ஸோ தெரியாமல் +1 போட்டேன். ஸோ அது -1 மாற்றிக்கங்க நீங்கள். ஸோ எஃப் ஆஃப் 0 போட்டால் 0 ஸ்கொயரு 0 தான், -2 அப்போ -2 ஆன்சர் வரும். லாஸ்ட் எலமெண்ட் 3. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதை 2 மைனஸ் பண்ணால் 7 வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் 7. ஸோ இப்போ எஃப்பின் உறுப்பு பட்டியல். ஸோ உறுப்பு பட்டியலுங்கிறது நம்ம நார்மலாக எழுதுவோம் பார்த்தீங்களா? ஸோ 2 நம்பர் ஜோடியா, ஸோ ஏ கிளாஸ் பி மாதிரி அதே தான். ஸோ அப்போ நம்ம எழுதலாமா? அப்போ எஃப் ஈக்குவல் டு ஸோ -2 கிடைச்ச ஆன்சர் 2. அதுக்கப்புறம் -1 -1 தான், நான் +1 தெரியாமல் போட்டேன். அதுக்கப்புறம் 0 -2. அதுக்கப்புறம் ஸோ 3 7. ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்பின் உறுப்பு பட்டியல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இது சார்பாகுமான்னு கேட்டிருக்காங்க. இது சார்பாகுமா? ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம் அந்த அம்புக்குறி படத்தை வச்சு. ஸோ எக்ஸு ஒய் இதோட வேல்யூ என்ன? -2 -1 0 3. இதோட வேல்யூ என்ன? 2 -1 தான். ஸோ -2 7. இப்போ நம்ம அந்த நீள்வட்டத்தை போட்டுக்கலாம். ஸோ இப்போ மேட்ச் பண்ணுவோம். -2க்கு 2 தான், ஸோ -1க்கு -1 தான், 0க்கு -2, 3க்கு 7. இப்போ நமக்கு எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போது இது நமக்கு சார்பாகும். அப்போது நம்ம எழுதிடலாம். ஸோ எஃப் ஒரு சார்பாகும் ஏனெனில் அந்த ரீசன் நம்ம எழுதிடலாம். ஸோ எக்ஸில் உள்ள எல்லா உறுப்பிற்கும் ஒய்யில் ஒரு நிழலுரு உள்ளது, எனவே இது சார்பாகும் அப்படின்னு நம்ம எழுதி முடிச்சிடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த நோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் -1 கரெக்ஷன் பண்ணி ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க.